ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், என்ன மாதிரியான வேர்ப் ஃபார்ம் பார்க்க போறோம், என்ன சென்டென்ஸ், என்ன ரூல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நினைவூட்டல் இல்லையா, அதாவது ரீகால் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ் இல்லையா, காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலங்கள்ங்கிறது என்ன நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ஒரு பாசிட்டிவா எப்படி பேசலாம், நெகட்டிவா எப்படி பேசலாம், இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டினா எப்படி பேசலாம், இந்த மாதிரி விஷயங்களை தவிர ஒவ்வொரு காலங்களுமே ஒவ்வொரு வித்தியாசமான ரூலோட நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதாவது ரூலுங்கிறது நம்ம சொல்றோம் அன்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் தான். ஒன்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது ரூல்னே நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்களே ஒரு வாக்கியமாவோ இல்லை நீங்க பேசக்கூடிய ஒரு பேச்சாவோ நீங்க மாட்டு கொண்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், டென்ஸுக்கு ரூல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா ரூல் எப்பவுமே இருக்கும் தான். ஸோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி வரும்போது நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு நல்லா ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டென்சஸ்ல ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு சர்டன் ரூலை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், பெர்ஃபெக்ஷனல் அப்படிங்கிற, அதாவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல எப்படி நான் பேசலாம், அதுவும் பெர்ஃபெக்டா கரெக்டா எப்படி பேசலாங்கிறது இருக்கு. அப்ப ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு எடுக்கும் போது ஃபியூச்சர்ல நான் பேசக்கூடிய விஷயத்த பெர்ஃபெக்ஷனலா எப்படி பேசலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த பெர்ஃபெக்ஷனாலிட்டியை நம்ம என்ன பண்ண போறோம், நெகட்டிவ்ல எப்படி பேசலான்றது. ஏன்னா பாசிட்டிவ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ நெகட்டிவ்ல எப்படி பேசலான்னு இருக்கு. என்ன ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் எதுவாக இருந்தாலும் ரூல் மட்டுமே வச்சு சென்டென்ஸை எழுதிடலாமா மேம் கேட்டிங்கன்னா தாராளமா எழுதலாம். பட் அது கூடவே நீங்க என்ன செயலை செய்ய போறீங்கன்றது இருக்கு. அந்த செயலியுமே நீங்க பாஸ்ட்ல செய்றீங்களா இல்ல ப்ரெசென்ட்ல செய்றீங்களா இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல பண்றீங்களான்றத கண்டிப்பா அந்த ரூலுக்கு தக்கன மாதிரி நீங்க குறிக்கணும். அது கூடவே அந்த செயலை யாரு செய்யறாங்கன்ற சப்ஜெக்டையும் குறிக்கணும். ஸோ இவங்க 3 பேர் இருந்தாவே ஓரளவுக்கு நீங்க சிம்பிள் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணலாம். இன்னும் நான் வந்து அந்த வேர்புக்கு, ஆக்ஷன் வேர்புக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் எலாபரேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா எலாபரேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ரூலையும் உங்களுடைய வேர்ப், உங்களுடைய சப்ஜெக்ட் இவங்களை வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சென்டென்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எலாபரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, அந்த டென்ஸ்ல இருக்க ரூல் என்ன, அண்ட் தென் வேர்ப் ஃபார்ம் எக்ஸ்க்ளூசிவா நம்ம அந்த வேர்ப் தான் பார்ப்போம் இல்லையா, ஆக்ஷன் வார்த்தைகள். ஸோ இந்த ஆக்ஷன் வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்புவாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதுல நம்ம குறிப்பா எதை பத்தி பார்க்கிறோம், நெகட்டிவ் இல்லையா. ஸோ நெகட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நெகட்டிவ் அப்படின்னாலே விச் ஷல் மென்ஷன் ஆஃப் நாட் அப்படிங்கிறது. ஸோ எனிதிங் நெகட்டிவ், பாசிட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் எது இருந்தாலும் யார் வேணும், verb. V1, V2, V3. ஸோ V1ங்கும் போது which is indicate present, V2 வந்து past, V3 வந்து past participle. ஸோ அப்போ V1 வரும்போது குக் நான் எடுக்கிறேன். குக்குன்றது வந்து சமைக்கிறேன். ஓகே. ஸோ V2 V3 ஒரே ஃபார்ம் தான், குக்டு. குக்டு நான் என்ன பண்றேன், சமைத்த அப்படின்னு எழுதுறேன். பிகாஸ் சின்ஸ் அது பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறதுனால சமைத்தான்னு எழுதுறேன். ஸோ குக்கும் குக்டுங்கிறது தான் நம்ம வேர்ப் எடுக்க போறோம். ஜென்ரலாக நம்ம இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். பட் கொஞ்சம் யோசிப்போம் நம்ம அதை யூஸ் பண்ணுறது. பட் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம் அழகா. ஸோ குக் அண்ட் குக்டுன்னு இருக்கு. இது எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு எடுத்து எழுதிடுவோம். I, we, you, he, she, they, it. ஸோ அது கூடவே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ரூல். ஸோ என்ன ரூலு, வில் ஆர் ஷால். ஸோ எழுதியாச்சு. ஸோ வில் ஆர் ஷாலுங்கிறது ரூல் கூட வந்துடும். தென் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ வில் ஆர் ஷால் நீங்கள் எடுத்து எழுதும் போது அது கூடவே உங்களுக்கு நாட்டுங்கிறது வரும். அண்ட் தென் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால ஹேவ் அப்படிங்கிறது வரும். தென் கண்டிப்பாக வேர்ப் ஃபார்ம் வேணும் இல்லையா, V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அப்போ நம்மளோட ரூல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபியூச்சர் அப்படின்னாலே வில் ஆர் ஷால் முடிஞ்சிச்சு. ஸோ நெகட்டிவ்னா நாட். ஸோ பர்ஃபெக்ட் வரும்போது ஹேவ். ஸோ நம்ம ரூலை வந்து ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சென்டென்ஸ் எழுதணும். எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இங்க இருக்க சப்ஜெக்ட் எடுக்காம நான் வந்து mom will not have cooked. அப்போ மாமுங்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க தானே, அம்மா என்ன பண்ணல, குக் பண்ணல, அம்மா சமைத்திருக்க மாட்டார், முடிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிளா நான் எழுதிட்டேன். நீங்க எதை சமைத்திருக்க மாட்டார்னும் போது நீங்க பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் நீங்க என்னவோ சொல்லலாம். இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ரெசிபியை சொல்லணும்னாலும் சொல்லலாம். அப்ப மாம் வில் நாட் குக்டு த
லஞ்ச். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மாம், அம்மா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அதாவது த லஞ்ச் இல்லையா, லஞ்சுன்னும் போது ஆஃப்டர்நூன் சாப்பிடுவோம். ஸோ அதனால மதிய உணவு. ஸோ அப்போ வில் நாட் ஹாவ் குக்டு, அப்போ அம்மா மதிய உணவு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சமைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ மதிய உணவை சமைத்திருக்க மாட்டார்னு சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல அம்மா அப்படிங்க வரதுனால, அம்மானாலே நம்ம என்ன பண்ணுவோம், வயசுல பெரியவங்க வில் கிவ் அ ரெஸ்பெக்ட் டு தெம். ஸோ அதனால சமைத்திருக்க மாட்டார்னு சொல்றோம். இன்ஸ்டட் நம்ம ஏன்னா இங்க நீங்க சொல்லலாம், இங்க வந்து ஜெண்டர் வந்து ஃபெமினன் ஜெண்டர் தானே மேம், அப்ப மாட்டாள் அப்படி தானே வரணும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆஸ் த ரெஸ்பெக்ட் அப்படின்னு வரும்போது மாட்டார் அப்படின்றத நம்ம இங்க சொல்றோம். இதுவே நீங்க வந்து மரியாதையா சொல்லணும், ரெஸ்பெக்டா சொல்லணும்னா மாட்டார்கள் அப்படி கூட நீங்க சொல்லலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்க இங்க யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம், எழுதுவோம். ஸோ நீங்க அதை யோசிக்க கூடாது, நம்ம மாட்டார் கொடுத்துருக்காங்களே அங்க வந்து ஜென் இருக்காங்களா இல்ல வெமென் இருக்காங்களா அப்படிங்கறத யோசிக்காம நீங்க ரெஸ்பெக்ட் இந்த இடத்துல நம்ம மாத்திக்கணும். ஸோ அப்ப இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் குக், குக்டு அப்படிங்கறத எடுத்து ஸோ ஒரு நெகட்டிவ் ஃபார்ம்ல ரூலை வச்சு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இந்த வேர்ப் ஃபார்ம் அண்ட் இந்த ரூல்ஸை வச்சுட்டு இன்னைக்கான 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.